காட்டுப்பள்ளி ஊராட்சி அண்ணாநகர் பகுதியில் பழமையான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த காட்டுப்பள்ளி ஊராட்சி அண்ணாநகர் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமையான இக்கோவிலில் பக்தர்கள் நிதியுதவியுடன் புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலையில் 3 கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி, காப்பு கட்டுதல், கணபதி ஓமம், நவகிரக ஓமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது. இதனைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க பக்தர்கள் புடைசூழ கோபுர கலசத்திற்கு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை ஊற்றி ஆட்சியர்கள் கும்பாபிஷேகம் நடத்தினர். அப்பொழுது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பெருமாளை வணங்கினார். இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்து சென்றனர். இந்த விழாவில் காட்டுப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமா முனுசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கடலி, முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் ராஜி, டில்லிபாபு, தொழிலதிபர் சாய் சரவணன், காட்டுப்பள்ளி சரவணன், தொழிலதிபர்கள் அலெக்ஸ், ஜெரையன், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் காசா கஜேந்திரன் மற்றும் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாக சார்பில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அனைவருக்கும் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் வேல்முருகன், தன்ராஜ், ராஜ், உதயகுமார், சிலம்பு மற்றும் கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக கோவில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை செய்தனர்.